மதுரை மாநகர். முன்னுரை. கூடல், நான்மாட குடல், ஆலவாய், கடம்பவனம், கன்னிபுரம் என்று போற்றப்படும் ஊர் மதுரை மாநகர். இது வரலாறு கன்ற பெருநகரம். தமிழ் வளர்த்த புகழ்மிக்க பாண்டிய நாடு. பொருள். மதுரையை வர்ணிக்க புகுந்த ஒரு புலவர் பாண்டிய நாட்டை செந்தாமரை மலர் என்றார். மதுரை மாநகர் அம்மலரில் வாழும் திருமகள் என்றார். இவ்வாறே பரஞ்சோதி முனிவர் தாம் பாடிய திருவிளையாடல் புராணத்தில் மதுரையின் சிறப்பை பாண்டிய நாடு எனும் பாங்குறு நங்கைக்கு மதுரை எழில்மிகு திருமுகம் என்றார். இம்மதுரையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே ஜீவன் முக்தி கிடைக்கும். ஆதலின் இந்நகரை ஜீவன் முத்திபுரம் என்பர். மதுரை மாநகர். இப்பாண்டிய நாட்டின் நடுவில் பாங்குற அமைந்ததே மதுரை மாநகர். இங்கு ஆறு கிடந்தார் போல அகன்ற நெடுந்தெருக்கள் காணப்படும் என்று கூறப்படுகிறது. அங்காடி தெருவில் பல்வேறு மொழி பேசுவோர் காணப்படுவர். இங்கு பகல் இரவு என இருவகை கடைகள் மிளிரும். கோயில்களில் திருவிழா இனிதே நடைபெறும். மதுரை கடைவீதிகள் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் நடுநிலைமை பெற்று அறங்கூற வையம் மதுரையில் விளங்கிற்று. காவிரி பட்டம் பெற்ற அமைச்சர் அன்பும் அறனும் கொண்டு நன்றும் தீதும் கண்டு பழியின்றி வாழ்ந்தனர் என்று உச்சிமேல் புலவர் கொல் நச்சினார்க்கினியர் தம் முறையில் போற்றுகின்றார். மதுரை கடைவீதியில் சங்கு வளைவல் விற்பார் சிலர், மணிகளுக்கு துளையிடுவார் சிலர், பூவும் புகையும் விற்பவர் சிலர், ஓவியம் வரைவார் சிலர், பொன் மாற்று காண்போர் சிலர், புடவைகளை நின்று விற்பார் சிலர். மதுரையில் சோறிடும் அறச்சாலைகள் பல இருந்தன. அச்சாலைகளில் பல்வகை கனி, காய், இலைக்கறி, ஊன் கலந்த சோறு போன்றவற்றை நாளும் படைப்பர். ஊர்காவலர் தம் கடமை தவறாமல் ஊரை பாதுகாத்து வருவர். மதுரை மாநகரின் சிறப்பு. பத்துப்பாட்டில் ஒன்றாகிய திருமுருகாற்று படையிலும் மதுரை மாநகரின் சிறப்பு அழகு பெற கூறப்படுகின்றது. பாண்டியரின் தலைநகரம் மதுரை. நுழைவாயிலில் பகைவரை போருக்கு அழைப்பது போல் மீன்கொடிகள் உயர்ந்து விளங்கும் என்று கூறப்படுகிறது. இன்னும் கோட்டை வாயிலில் பந்துகளும் பொம்மைகளும் தொங்கவிடப்பட்டிருக்கும். இதன் மேற்கில் அமைந்திருப்பதே முருகப்பெருமான் எழுந்தருளியுள்ள ஆறுபடை வீடுகளில் ஒன்றாகிய திருப்பரங்குன்றம். பரிபாடலில் மதுரையின் சிறப்பு. 8 தொகைகளில் ஒன்றாகிய பரிபாடல் மதுரையின் சிறப்பை கூறுகிறது. அதாவது, உலகே வாடினும் தான் வாடாத தன்மை கொண்ட மதுரை மாநகரை ஒரு தராசு தட்டிலும் மற்ற உலகப் பொருள்களை மற்றொரு தராசு தட்டிலும் வைத்தாலும் மதுரை தட்டே தாழ்ந்து இருக்கும் என்று கூறுகிறது. தமிழ் வளர்த்த புலவர். மதுரை திருமால் வயிற்றில் மலர்ந்த தாமரை மலர் என்கிறது. அதன் தெருக்களை தாமரை இதழ்களாகவும், இறைவனை கோயிலாகவும், மக்களை மகரந்தமாகவும், புலவர்களை வண்டிகளாகவும் ஆசிரியர் கற்பனை செய்துள்ளார். 4 வகை பொன் விற்கும் கடைவீதி, பட்டு, மயில், பருத்தி நூலினும் ஆடை நெய்யப்பட்ட அறுவை வீதி, கூல வீதி போன்ற பல வீதிகளை பற்றி கூறுகின்றது. சங்கப்புலவர். பாவை பாடிய வாயால் திருக்கோவை பாடிய மணிவாசக பெருந்தகையார் மதுரையில் சங்கமிருந்து தமிழ் ஆராய்ந்த உண்மையை விளக்குகிறார். திரிபுரம் எரித்து விரிசடை கடவுளாம் சிவபெருமானே இறைவனார் என்ற பெயரோடு சங்கப்புலவருள் ஒருவராக தாமும் இருந்து தமிழ் வளர்த்ததாக கூறப்படுகின்றது. குமரகுருபரர் மதுரையில் எழுந்தருளியுள்ள அம்பிகையின் மீது மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் என்ற ஒரு நூல் பாடியுள்ளார். பாண்டியன், அறிவுடை தம்பி போன்ற அரசர்களும் மதுரையிலிருந்து தமிழ் வளர்த்த பாண்டிய மன்னர்களே ஆவர். முடிவுரை. இவ்வாறு சங்கம் கண்டது, தமிழ் வளர்த்தது, தெய்வ மனம் கமழ்வது, வரலாற்று சிறப்புடையது நம் மதுரை மாநகரமே ஆகும்.